இன்று நாம் பாலில் நனைத்த ரவையால் செய்யப்படும் மக்கண்டி ஹல்வா எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இந்த ஹல்வா செய்வது கொஞ்சம் வித்தியாசமான முறையில்தான், ஆனால் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். முதலில் ஒரு கிண்ணத்தில் 1 கப் ரவை சேர்க்கவும். அதே அளவு 1 கப் பால் சேர்க்க வேண்டும். ரவை எடுத்த அளவுக்கு சமமாக பால் சேர்ப்பது முக்கியம். இதனை நன்றாக கலக்கி மூடி வைத்து 10 நிமிடங்கள் ஊறவிடுங்கள். 10 நிமிடங்கள் கழித்து ரவை பாவை முழுவதும் உறிஞ்சி நன்றாக ஊறி புடைப்பாக இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வைத்து 1/2 கப் நெய் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹல்வா முழுவதும் 1/2 கப் நெய்யில்தான் செய்யப்படுகிறது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கடாயில் சேர்த்து சிறிதளவு உங்களுக்கு பிடித்த உலர்பழங்களை, முந்திரி, பாதாம், திராட்சை போன்றவை லேசாக வறுத்து எடுத்து வைக்கவும். பின்னர் அதே கடாயில் மேலும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உருகவிடுங்கள். அதில் பால் ஊறிய ரவையில் சேர்த்து நன்றாக வதக்கவும். ஆரம்பத்தில் கடாயில் ஒட்டுவது போல தோன்றும், ஆனால் சில நிமிடங்களில் நன்றாக வறண்டு வெந்துவிடும். இதை வறுத்துவிட்டு ஓரமாக வைத்துவிடுங்கள். இப்போது மற்றொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உருகவிடுங்கள். அதில் 1 கப் சர்க்கரை சேர்க்கவும். ரவை எடுத்த அளவுக்கு சமமாக 1 கப் சர்க்கரை. சர்க்கரை நெய்யில் கரைந்து லேசாக கேரமலைஸ் ஆகும் வரை கிளறுங்கள். அதன் பிறகு 1 கப் பால் சேர்க்கவும். 1/2 கப் பால் எடை, அதாவது மலாய் இருந்தால் சேர்க்கலாம், இல்லையெனில் 1 கப் பால் மட்டும் போதும். பின்னர் வறுத்து வைத்திருந்த ரவையை இதில் சேர்க்கவும். சேர்க்கும்போது அடுப்பை குறைந்த தீயில் வைத்திருக்கவும், ஏனெனில் மிக விரைவாக கெட்டியாக ஆரம்பிக்கும். 1 முதல் 1 நிமிடம் மற்றும் அரை நிமிடத்தில் ஹல்வா கெட்டியாகும். அப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கவும். நெய் சேர்த்தவுடன் கலவை கடாயை விட்டு பிரிந்து ஒன்றாக திரண்டு வரும். இப்போது வறுத்து வைத்திருந்த உலர்பழங்களை சேர்த்து நன்றாக கலக்கவும். அவ்வளவுதான், சுவையான மென்மையான மக்கண்டி ஹல்வா தயாராகிவிட்டது. ஒரு பரிமாறும் கிண்ணத்தில் எடுத்து சூடாக பரிமாறுங்கள்.